திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமான லட்டுவில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு உலக அளவில் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோதுதான் திருப்பதி லட்டுவில் இதுபோன்ற கலப்படம் நடந்ததாக இப்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஜெகன் பதிலளித்துள்ளார். This so-called controversy concerning our temple is very unfortunate. The worst part is, why did Chandrababu Naidu resort to such practices? Why did he stoop down to this level? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவில் திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் உண்டு. திருப்பதி சென்று வந்தாலே மொட்டையடிச்சது இருக்கட்டும், லட்டு எங்கப்பா, வெங்கடாச்சலபதி பிரசாதமே பிரசாதம்தான், அமிர்தத்துக்கு சமம் என்று பலர் சிலாகிப்பது உண்டு. இப்படியான சூழலில்தான் திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை ஜெகன்மோகனின் அரசு கலந்ததாக குற்றம் சாட்டினார் சந்திரபாபு நாயுடு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் மறுப்பும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தனியார் ஆய்வகம் நடத்திய ஆய்வில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யின் மாதிரிகளில் பாமாயில், மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு உள்ளிட்ட கொழுப்புகள் இருப்பது தெரியவந்துள்ளது. ஏழுமலையானின் பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பை கலப்பதா என்றபடி இந்த விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையே தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை மறுப்பதாக தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்பவே சந்திரபாபு நாயுடு முயல்வதாக கூறிய ஜெகன், கடவுளின் பெயரால் தெலுங்கு தேசம் கட்சியினர் அரசியல் செய்கின்றனர். திருப்பதி லட்டு தயாரிக்கும் பொருட்கள் சப்ளைக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை டெண்டர் விடப்பட்டது. தகுதிக்கான அளவுகோல் பல ஆண்டுகளாக மாறவில்லை. தர சான்றுகள் பெற்ற தயாரிப்புகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. சந்திரபாபு நாயுடு பொய்யான புகாரை கூறி வருவதாக பதிலளித்துள்ளார். இதற்கிடையே திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் தாங்கள் சப்ளை செய்த நெய் சுத்தமானதே என்று தெரிவித்துள்ளது. தர சான்றுக்கு பிறகே நெய் சப்ளை செய்யப்பட்டதாகவும், சந்தேகமிருந்தால் ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நிறுவனம் தரப்பில் விளக்கமளித்தது குறிப்பிடத்தக்கது.